ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படங்கள் பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கடந்த வாரம் ரிலீஸ் ஆன மூவிஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கு, இந்த வாரம் வந்து என்னென்ன படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அப்கமிங் மூவிஸ் எதெல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக இந்த ஷோவில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். நம்ம ஷோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். கடந்த வாரம் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு படம் தான் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு, இரவினில் ஆட்டம் பார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி எண்ட் அப்படின்றதுனால நிறைய பெரிய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதன் காரணமாக நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ்லாம் வந்ததுனால, பெரிய படங்கள்லாம் வந்ததுனால, பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து நடிச்சதுனால மக்கள் தொடர்ந்து அந்த படத்துக்கு தான் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. ஒரே ஒரு படம், இந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி தீபாவளி ரேஸில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனதுனால எல்லாருமே அதை பார்த்ததுனால இந்த படத்துக்கான வரவேற்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. இந்த குரலை நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஹூ இஸ் ராபர்ட்? ஆரம்பிக்கலாமா? இந்த செக்மெண்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் அமரன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. கடந்த வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக இப்பயும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து ஓடிட்டு இருக்கு. மக்களோட ஆதரவு வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 70 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த படத்துக்கு கலெக்ஷனாக வந்து 200 கோடியை வந்து தொட்டிருக்கு இந்த திரைப்படம். ஸோ நம்ம சிவகார்த்தியனோட கேரியரில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. அவரோட கேரியரில் வந்து கண்டென்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. அதன் காரணமாக இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஹிட் கேட்டகரி. இன்ஃபன்ட்ரி சோல்ஜர்ஸ் இந்தியால 20,000 பேஸ் கேம்ப் மேல இருக்கு. You are all the chosen ones. Who are we? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ராஜேஷ் டைரக்ஷனில் நம்ம ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் இந்த மாதிரி பல பேர் நடித்த ஒரு படம் வந்து உருவாகி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ஜெயம் ரவி கேரளில் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர். ஸோ தீபாவளி ரேஸில் அமரனும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருந்துச்சு இல்லையா, அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இது வரைக்கும் கலெக்ஷனாக வந்து 8 கோடி ரூபாய் வந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கு. ஸோ அதன் காரணமாக மக்களோட வரவேற்பு கம்மியாக இருந்ததன் காரணமாக இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஆவரேஜ் கேட்டகரி. அடுத்ததாக தீபாவளி ரேஸில் பிளட்டி பர்கர் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு மூவியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களோட ஆதரவு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கவினோட கெரியரில் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பெகராக வந்து வாழ்ந்திருக்காருப்பா இவர் அப்படின்னு சொல்லி ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாருமே வந்து கவினுக்கு வந்து பாராட்டுகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவினுக்கு வந்து நல்ல படமாக வந்து அமைஞ்சிருந்தது. இந்த படமும் அதே ஒரு கேட்டகரியில் தான் அமையும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து காத்துட்டு இருந்தாங்க. பட் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஸ்டோரி வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கலெக்ஷன் வந்து 7 கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதன் காரணமாக நம்ம ஷோவில் இந்த படம் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஆவரேஜ் கேட்டகரி. அடுத்ததாக தீபாவளி ரேஸில் பேன் இண்டியா மூவியாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து லக்கி பாஸ்கர். துல்கர் சல்மானோட ஆக்டிங்கில் இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மலையாளத்தில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. பட் இருந்தாலும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம் பாயுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ தீபாவளி ரேஸில் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருந்தது. கலெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 60 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம். ஸோ அதன் காரணமாக இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஹிட் கேட்டகரி. பொருள் வேணும்னா பணம் கொடுத்து வாங்கணும். ரெஸ்பெக்ட் வேணும்னா பணம் நம்ம உடம்பு மேல தெரியணும். நம்ம ஷோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாவோட டைரக்ஷனில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு நடுவில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கங்குவா. சூர்யா சாரோட நடிப்பை வந்து 2 வருஷம் கழிச்சு நம்ம வந்து தேட்டரில் பார்க்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூவி தான் வந்து இந்த திரைப்படம். ஸோ சின்ன சின்ன கேமியோலாம் வந்து ஒரு சில படத்துலலாம் வந்து கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் முழுநீள ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம சூர்யா சாரோட நடிப்பை பார்க்கறதுக்கு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்ஷன் வைஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். டைலாக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ ட்ரீட்டாலாம் ஒரு விஷுவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே
எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு திரைப்படம் தான் கங்குவா. இப்போ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. எல்லாரும் அவங்களோட வரவேற்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ வாங்குது, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுது, இந்தியன் சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நவம்பர் 14 வந்து கங்குவா வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நவம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஹாலிவுட் மூவி கிளாடியேட்டர் 2. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து இருந்தது. எல்லாருமே வந்து பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ண ரசித்த ஒரு திரைப்படம். சண்டை காட்சிகளாக வந்து தத்ரூபமாக இருக்கும். பார்க்கும்போதே வந்து பிரமிப்பான ஒரு முறையில் வந்து இந்த படத்தோட சண்டை காட்சிகளாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா மக்களோட வரவேற்பு வந்து தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துதா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சா, அதையும் தாண்டி செகண்ட் பார்ட் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துதா, கலெக்ஷன் எவ்வளவு வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தலாம். இது உயிர் பிழைக்கும் போராட்டம். Gladiator 2. நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் ரெடி ஃபார் தி ரேஸ். இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி கேசவன் டைரக்ஷன்ல ரொம்ப சூப்பரான ஒரு படமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன். படத்தோட பேரு எமக்கு தொழில் ரொமான்ஸ். டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியா வந்து வச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லவர்ஸ்லாம் வந்து ட்ரீட்டான ஒரு படமா இது இருக்கும்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா ரிலீஸ் ஆகும்போதே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். ஒரு சில காரணங்களால ஒரு பெரிய படம் வருது, சூர்யா சாரோட படம் வருது அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து வருவோமே, ஓகே நம்ம டிலேயோ வருமே அப்படின்னு சொல்லி மந்த் எண்ட் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மந்த் எண்டாகவும் இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக்காகவும் இருக்கலாம். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்டேட்டை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போதைக்கு அசோக் செல்வனோட கரியரில் இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் எடுக்கிறேன் மாமா படம். கதை தான் ஹீரோ. காதலுங்கிறது ஒரு பூ மாதிரி. அது ஏன் உங்க சினிமால போட்டு கசக்குறீங்க? அடுத்தது அனலரசு டைரக்ஷனில் ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து கங்குவா டைம்லேயே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. நவம்பர் 14 வந்து கங்குவா, நவம்பர் 15 வந்து டேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபீனிக்ஸ் டீம். ஸோ இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா விஜய் சேதுபதி. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இது வந்து அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டான ஒரு மூவியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரொமோஷன்லாம் கூட செம சூப்பராக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் சூர்யா சாரோட ஒரு படம் வருது, பெரிய படம் வருது அப்படின்றதுனால நம்ம எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணோம் இந்த டைமை, கொஞ்சம் டிலே பண்ணி வரலாமே அப்படின்னு சொல்லி மந்த் எண்டை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் டேட் வந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்து சொல்லாமல் இருக்காங்க. ஸோ எப்போ சொல்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா விஜய் சேதுபதியோட கரியரில் இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றத மந்த் எண்டை பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்ததா ஈஸ்வர் கார்த்திக் டைரக்ஷனில் நவம்பர் 22ஆம் தேதி ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா. இந்த படத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரத்தில் சத்யராஜ் சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து சூப்பரான ஒரு படமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த அளவுக்கு கடினமான ஒரு உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நவம்பர் 22ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரம் ரிலீஸ்க்காக வந்து இந்த படம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் டேட்டில் வராங்களா இல்லை இன்னும் தள்ளி போதா அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தா தெரிஞ்சிடும். பணம் தான் நம்மளை ஆட்டி வைக்குதுன்னு நம்புறேன்னா அந்த பணத்தையே ஆட்டி வைக்கிற ஒருத்தனை சந்திச்சேன். அடுத்ததா பிரபதீஷ் சாம் டைரக்ஷனில் கஜானா அப்படின்னு ஒரு படம் வந்து உருவாகி இருக்கு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா பிரபலமான ஆக்டர்ஸ்ல இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. வேதிகா ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பிரதாப் போத்தன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், அப்புறம் இனிகோ பிரபாகர், இந்த மாதிரி பல பேர் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. நல்ல கதைக்களம் கொண்ட ஒரு படம்ப்பா, நல்ல கண்டென்ட்ப்பா, மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லி ஈகராக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ சொன்ன டேட்டில் வராங்களா இல்லை இன்னும் தள்ளி அப்படின்றத நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துடலாம். அடுத்ததா ராஜசேகர் டைரக்ஷனில் சித்தார்த், ஆஷிகா, நந்தன் இவங்களோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நவம்பர் 22ஆம் தேதி வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் யூ. சித்தார்த்தோட கரியரில் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து சித்தா படம் வந்து நல்ல ஒரு படமாக வந்து அமைஞ்சிருந்தது. இந்தியன் டியூலையும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தை வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. இவரோட ஆக்டிங் வந்து நல்ல பாராட்டுகள் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இந்த படத்துக்காக இவர் வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிடிச்சிருக்கு சொல்றியே, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த உலகத்திலே உனக்கு பிடிக்காத பொண்ணு இந்த பொண்ணு தான். யார் என்னன்னு தெரியாம ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் தி மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ்.
இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் நடிப்பில் சதீஷ்குமார் டைரக்ஷனில் ஃபயர் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. சாந்தினி, சாக்ஷி அகர்வால் இந்த மாதிரி பல பேர் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம். பெண்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை வந்து அடிப்படையாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து சொல்லாமே இருக்காங்க. பாலாஜி முருகதாஸோட அதாவது 100 நாள் ஷோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் அவர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமா அமைய போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என் பையனை காணையா? பையன் பேர் என்ன? பையன் பேரு காசி. என்ன பொறுத்த வரையில காசி எனக்கு கடவுள் மாதிரி. அடுத்ததாக சங்கரோட டைரக்ஷனில் கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து டேட்டை வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமே இருந்தாங்க. இப்போ வந்து அஃபிஷியலான ஒரு டேட்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சரண், எஸ்ஜே சூர்யா இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. கே ராத்வானி வந்து ஒரு முக்கியமான ஃபீமேல் லீடை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க இல்லையா. இந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? நம்ம சங்கரோட கெரியரில் இந்த படம் வந்து ஒரு கம்பேக்கான ஒரு மூவியாக இது அமையுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஈகராக வந்து காத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 10 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பொங்கல் ஹாலிடேஸ் வருது பார்த்தீங்கன்னா, அதை டார்கெட் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. சொன்ன டேட்டில் வராங்களா இல்லைனா வந்து ஏதாச்சும் டிலே ஆக போதா? நம்ம சங்கர் சாரோட மூவிஸ் இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன இந்தியன் 2 வந்து பெருசாக சொல்கிற மாதிரி போல இந்த படம் இவருக்கு வந்து நல்ல ஒரு படமாக அமையுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஆக்டிங் வைஸ் வந்து எஸ்ஜே சூர்யா பிரித்து மேஞ்சிருப்பாரு, சொல்லவே வேணாம். பட் இருந்தாலும் கண்டென்ட் வைஸ் படம் வைஸ் வந்து எப்படி இருக்க போகுது, மக்களுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் ஜனவரி 10 தெரிஞ்சிடும். யோசிக்க ராம் மாதிரி நல்லவன் எவனும் இல்லை. என்ன பண்றீங்க? என்னங்க பண்ற அவன்? ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய நடிகரோட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா வாத்தியார். இந்த படத்தோட டேரக்டர் வந்து நலன் குமாரசாமி. இவரோட மூவிஸ் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்குலாம் ரொம்ப பிடித்தமான ஒரு மூவிஸாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம், மக்களுக்குலாம் பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ்க்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து டேட் வந்து சொல்லாமே இருந்தாங்க. இந்த படத்தோட லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி சார். இந்த படத்தில் வந்து ஃபீமேல் லீடு வந்து ப்ளே பண்ணியிருக்கிறது கிருதி ஷெட்டி, சத்யராஜ், ராஜ்கிரண் இந்த மாதிரி பல பேர் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படத்தோட டேட் வந்து என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பிளானிங் வந்து போயிட்டு இருக்குதா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸில் கண்டிப்பாக மக்களுக்கு நாங்கள் வந்து எங்களோட ட்ரீட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொங்கல் ஹாலிடேஸை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணுறாங்களா, எப்போ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தலாம். பட் இருந்தாலும் கார்த்தி சாரோட ஆக்டிங்கில், கார்த்தி சாரோட நடிப்பில், அவரோட கேரியரில் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா எஸ்யூ அருண்குமார் டைரக்ஷனில் வீர தீர சூரன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக வந்து பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சார். ஃபீமேல் லீடு வந்து யார் ப்ளே பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன். முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா சார் வந்து பட்டையை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காராம். ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட நடிப்பில் வந்து ஒரு படம் வரப்போகுது, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100 crore வந்து ஒதுக்கி வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நல்லா தாராளமாக நம்பிக்கையாக வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மூவியாக வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு மூவியாக வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸை வந்து முன்னிட்டு பிளானிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எஸ்யூ அருண்குமார் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சித்தா அப்படின்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு மூவியாக அந்த படம் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படமாக இது இருக்கும். விக்ரம் சாரோட கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் த்ரில்லர் பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. டேட் வந்து இன்னும் சொல்லாமல் இருக்காங்க, எப்போ சொல்கிறாங்க அப்படின்றது வந்து எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொங்கல் முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேய் சொம்ப, கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக புது படங்கள்லாம் வந்து நிறைய வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. முடிஞ்சா ஃப்ரீ டைம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ்.